இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்யூஷன் சொல்லுவோம். இன்று அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய மோதல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அல்லது நம்ம சின்ன வயசுலேயே கூட விளையாடி இருப்போம். இந்த கோலி குண்டு, ஒரு கோலி குண்டை வச்சுட்டு இன்னொரு கோலி குண்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மோத விடுவோம். இது வந்து ஒரு கொல்யூஷன் தான். அது போக வந்து நம்ம கேரம் விளையாடி இருக்கோம். கேரம் போர்டில் வந்து ஸ்ட்ரைக்கரை வந்து காயின்ஸை வந்து என்ன பண்ணுவோம்னா அது மூலமாக கொலைட் பண்ண விடுவோம். அதாவது கொல்யூஷன். இப்போ உதாரணத்துக்கு இந்த கொல்யூஷன்ஸை புரிஞ்சிக்கணுன்னா 2 மார்பிள் எடுத்துக்கோங்க, 2 பந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மோதிக்குது. ஒன்று மோதிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டைம் மோதுற அந்த டைமை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா டெல்டா டீன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 பந்தும் மோதிக்கிறதுக்கான ஒரு நேரம், தட் இஸ் கொல்யூஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது மோதும் போது இது வந்து என்ன சொல்லணும்னா பந்து 1, இது வந்து பந்து 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த பந்து வந்து இந்த பால் மேலே மோதும் போது அந்த விசை இருக்குல்ல, there will be an impulsive force. ஸோ அந்த விசையை நான் என்னன்னு சொல்கிறேன்னா F, this is 1 on 2, therefore இப்படி எழுதலாம் ஃபோர்ஸ். நான் ஃபோர்ஸ் இன்ட்டு த டைம் அப்படின்னும் போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இம்பல்ஸ். நான் வாட் ஹேப்பன், இந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னால இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா there will be a change in momentum. செகண்ட் இந்த பந்தோட மொமெண்டம் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். சிமிலர்லி இதே மாதிரி இந்த பந்தில் என்ன மொமெண்டம் சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is F12 because of this ball, the force வந்து இது into delta t. இப்போ இது ரெண்டும் டோட்டல் சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் கூட்டினா போதும். that is delta p1 plus delta p2. இது ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சேஞ்ச் இன் மொமெண்டம் which is equal to F12 plus F21 into delta t. The force between the two object F21 F12, நம்மளுக்கு நியூட்டனின் மூணாவது விதி தெரியும். நம்மளுக்கு F12 is equal to minus F21, கரெக்டுங்களா? ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா delta P1 plus delta P2 that is equal to null vector. So this is the change in momentum. இப்போ இந்த டெல்டாவை காமன் எடுத்துட்டிங்கன்னா we can write it as P1 plus P2 which is equal to null vector. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது டிவைட் பை டெல்டா டி, இந்த கொலிஷன் டைம் இருக்குல்ல அந்த டைமால் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ டெல்டா P1 plus P2 பை டெல்டா டி, இந்த லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0, இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் டிஃப்ரென்ஷியேஷன், தட் இஸ் டி பை டிடி ஆஃப் P1 plus P2. இது எவ்வளோங்க null vector. That is, this is a total momentum of this system. The rate of change of total momentum is equal to 0. Then total linear momentum constant vector here. So when there is no force, எந்த ஒரு force external force இல்லாத இருந்ததுன்னா the total linear momentum வந்து constant. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா the total linear momentum is conserved for any collision. So this is the very important concept. Next என்னன்னு பார்த்தீங்கன்னா collisionோட வகைகள், that is types of collision. ஸோ மோதல்களின் வகைகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எலாஸ்டிக் கொலிஷன், இது தமிழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீச்சி மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன், மீச்சி அற்ற மோதல்கள். ஸோ 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொலிஷன், இன்னொன்று வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன். இப்போது முதல்ல எலாஸ்டிக் கொலிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன், இந்த மோதலுக்கு முன்னாடி இருக்கிற கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். இன்எலாஸ்டிக் கொலிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு த டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். ஸோ ரெண்டும் வந்து சமம் கிடையாது, ரெண்டும் சேம் கிடையாது. என்ன ஆகுது, கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகிறது. லாஸ் ஆன கைனடிக் எனர்ஜி என்ன பார்த்தீங்கன்னா எதனால் லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலிஷன் நடக்கும்போது, மோதல் நடக்கும்போது வெப்பம், அதாவது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கலாம், சவுண்டு வந்திருக்கலாம், லைட் வந்திருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து கைனடிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த இன்எலாஸ்டிக் கொலிஷனில். பட் என்னென்னா அந்த க்ளோஸ்டு சிஸ்டம் நீங்கள் டோட்டலாக எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் ஆயிடுச்சுல, அந்த லாஸ் எத்தனையுமே கூட்டினீங்கன்னா என்ன ஆகும், டோட்டல் எனர்ஜி கன்சர்வ் ஆகிருக்கும். ஸோ த கைனடிக் எனர்ஜி லாஸ் ப்ளஸ் த கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி, எல்லா எனர்ஜி நீங்கள் கூட்டினீங்கன்னா அது வந்து டோட்டல் எனர்ஜி. தட் டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். ஸோ இதுலேயும் டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்ட்
இதுலேயும் டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்ட் ஃபார் எ க்ளோஸ்டு சிஸ்டம். பட் என்ன வித்தியாசப்படுதுன்னா தட் இன்எலாஸ்டிக் கொலிஷனில் த கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் இஸ் நாட் சேம் as கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் த கொலிஷன். இந்த ஒன்று தான் ரொம்ப வேறுபடுது எலாஸ்டிக் கொலிஷனுக்கும் இன்எலாஸ்டிக் கொலிஷன். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சொல்லுவாங்க, முழு மீட்சியற்ற மோதல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ இந்த பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் என்ன நடக்குது, மோதினதுக்கு அப்புறமா இன்எலாஸ்டிக் கொலிஷன் தான் ஆஃப்டர் கொலிஷன் மோதினதுக்கு அப்புறமா ரெண்டும் ஒட்டிக்கும், ஒட்டினதுக்கு அப்புறமா ரெண்டும் ஒரே வேகத்தில் போகும். ஸோ எலாஸ்டிக் கொலிஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு பால் ஆஃப் மாஸ் m1, அடுத்தது இன்னொரு பால் ஆஃப் மாஸ் m2. இது ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமமான சர்ஃபேஸில் வந்து இருக்குது. ஆரம்பத்தில் இது வந்து கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, மோதல்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் கொலிஷன் போட்டுக்கு என்ன நடக்குது, என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேகத்தில் போகுது. அந்த வேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு கால் u1. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா u2. அதாவது ஃபஸ்ட்டு பந்தோட வேகம் இனிஷியல் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா u1, செகண்ட் பந்தோட வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா u2. இப்போது இது வந்து எது எப்போ நடக்குது, இது பிஃபோர் கொலிஷன். இது ரெண்டும் என்ன ஆகணும், இது ரெண்டு கொலிஷன் நடக்குதுன்னா ஒரு கண்டிஷன் இருக்கணும். ஃபார் கொலிஷன் டு அக்கர், கொலிஷன் நடக்கணும்னா என்ன, u1 வெக்டர் must be greater than u2. The initial velocity of first ball must be greater than the initial velocity of the second ball. மறந்துடாதீங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோதினதுக்கு அப்புறமா என்ன நடக்கும், இந்த பந்து, இந்த ரெண்டு பந்தும் மோதினதுக்கு அப்புறமா m1 m2 இது ஒரு வேகத்தில் போகும், v1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த வெலாசிட்டி என்னது, v2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆஃப்டர் கொலிஷன். சரிங்களா? ஸோ அசியூம் தட் என்ன அசம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரிக்ஷன் கிடையாது, ஸ்மூத் சர்ஃபேஸ் அந்த மாதிரிலாம் நினச்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் பிஃபோர் கொலிஷன், திஸ் இஸ் ஆஃப்டர் கொலிஷன். நம்ம எலாஸ்டிக் கொலிஷனில் கண்டிஷன் என்ன பார்த்தோம், எந்த ஒரு கொலிஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன கன்சர்வ் ஆகும், ரெண்டு விஷயம் முக்கியம் இங்கே எலாஸ்டிக் கொலிஷனில். டோட்டல் லீனியர் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் என்னம்மா ஆகும், total linear momentum before collision is equal to என்ன ஆகும், same as total linear momentum after collision. ஸோ மோதலுக்கு முன்னாடி என்ன மொத்த லீனியர் மொமெண்டமோ அதே தான் வந்து மோதலுக்கு பின்னாடி இருக்கிற டோட்டல் லீனியர் மொமெண்டம். அடுத்தது என்னது, இன்னொரு முக்கியமான கண்டிஷன் எலாஸ்டிக் கொலிஷனாக இருக்குங்க. டோட்டல் கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். சரிங்களா? இது ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை இங்கே நான் எழுத போகிறேன். இப்போ டோட்டல் லீனியர் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் என்னது, வாட் இஸ் த லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல், இந்த பார்ட்டிக்கலோட மாஸ் வந்து m1, அதில் வெலாசிட்டி வந்து u1. மொமெண்டம்னா என்னதுமா, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, கரெக்ட். ஸோ m1 u1 ப்ளஸ் m2 u2, இதுதான் வந்து என்னது டோட்டல் லீனியர் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். இப்போ நம்ம என்னது டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப்டர் த கொலிஷன் எழுத போகிறோம். அதே மாதிரி எழுதணும். என்ன சொல்லுவீங்க, m1 v1 ப்ளஸ் m2 v2. சரிங்களா? இப்போ நம்ம ஒன் டைமென்ஷனல் கொலிஷன் பார்க்கறதுனால அதனால் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா ஒன் டைமென்ஷன் கொலிஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஒன் டைமென்ஷனில் u1 வெக்டார் வந்து சிம்பிளி u1 டைம்ஸ் i hat. ஏன், அதில் காம்போனண்ட் அலாங் y இருக்காது, z இருக்காது. அதே மாதிரி u2 என்ன இருக்க போகுது, u2 times i hat. So i hat என்றது இந்த டைரக்ஷன். Similarly after the collision v1 என்ன இருக்க போகுது, v1 times i hat, v2ன்றது v2 times i hat. இப்போ இந்த வெக்டார்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இதுவும் யூனிட் வெக்டார் i தான், இங்கேயும் i. ஸோ ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா you will get something like this, m1 u1 plus m2 u2 which is equal to m1 v1 plus m2 v2. இதே மாதிரி இப்போ கைனடிக் எனர்ஜி எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன்னா இது மொத்த கைனடிக் எனர்ஜி, டோட்டல் கைனடிக் எனர்ஜி half m1 u1 square plus half m2 u2 square which is equal to, இப்போ சொல்லுங்கள் அதே மாதிரி what is the kinetic energy after the collision, half m1 v1 square plus half m2 v2 square. இப்போ என்ன பண்ணிடலாம்னா எல்லா இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ஹாஃப் காமனாக இருக்கிறதுனால ஹாஃபை மொத்தமாக கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா?
half cancel பண்ணிட்டா என்ன வரும்? So this is m1 u1 square plus m2 u2 square which is equal to m1 v1 square plus m2 v2 square.